அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம நிறைய டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த டாபிக்ஸ்க்கான டைம் ஸ்டாப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான டாபிக்ஸா அங்க போய் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல நீங்க பாக்குற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க லைக் கொடுக்க யூடியூப் அல்காரிதம் வந்து இதை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். நம்ம சேனல் வளர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல மார்க்கெட்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில ஜீரோதாவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல பிரைசஸ் ரிஃப்ளெக்ட் ஆகல. எப்பப்பெல்லாம் மார்க்கெட்ல ஒரு கேப் அப்போ இல்ல கேப் டவுனோ ஆகுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோதாவோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து மக்கர் பண்ணிடுது. ஆர்டர் போட்டா ஆர்டர் பாஸ் ஆகுது, ஆனா என்ன பிரைஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்க மாட்டேங்குது. ஈவன் நம்ம டெப்த்லயே போய் பார்த்தா கூட என்ன பிரைஸ்ன்னு அப்டேட் ஆக மாட்டேங்குது. சோ இந்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9.25 வரையுமே எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் ரிசால்வ் ஆயிடுச்சு. அண்ட் நான் இதை பத்தி யாராவது பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ட்விட்டர்லயும் நியூஸ்லயும் பாக்குறேன், யாரும் எதுவும் பெருசா டிஸ்கஸ் பண்ணல. அண்ட் ஈவினிங் மேல வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல வந்து ஒரு சிலர் மட்டும் இந்த மாதிரி ஆர்டர் போடுறதுல இஷ்யூஸ் இருந்தது, அதாவது பிரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க ஒருவேளை இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களான்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஒரு பெரிய பேசு பொருள்னு பாத்தீங்கன்னா அது கோல்டு அண்ட் சில்வர் ETF பிரைசஸ் பத்தி தான். நீங்க ஒருவேளை கோல்டுலயும் சில்வர்லயும் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து கோல்டோட பிரைசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறி இருந்தது. இன்னைக்கு ஏன் அது அப்படியே உல்டாவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் வந்து சுவிட்சர்லாந்துல டாவோஸ்ல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம்ல பேசியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்னும் கிரீன்லாண்டை வந்து அங்க இருக்கிற மினரல்ஸுக்காக எல்லாம் ஒன்னும் கேட்கல, கிரீன்லாண்டை இன்டர்நேஷனல் செக்யூரிட்டிக்காக தான் நாங்க கேட்கிறோம். கிரீன்லாண்ட் வந்து நார்த் அமெரிக்காவோட ஒரு பகுதி, அதை அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலனா சைனாவும் ரஷ்யாவும் அங்க வந்துருவாங்க. அதே பழைய புராணம் தான். கிரீன்லாண்டை அமெரிக்காவை தவிர வேற யாராலையும் பாதுகாப்பா வச்சுக்க முடியாது. அதாவது சிம்பிளா சொன்னா டென்மார்க்கால கிரீன்லாண்டை பாதுகாக்க முடியாது ஒரு பிரச்சனைன்னு வந்தான்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நாட்டோவோட செக்ரட்டரி ஜெனரல் கிட்ட பேசிட்டேன், நாங்க 2 பேரும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அண்ட் அந்த ஃப்ரேம் ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிரீன்லாண்டை பத்தின டீல் இருக்கு. அண்ட் மேற்கொண்டு இந்த ஃப்ரேம் ஒர்க் பத்தின டிஸ்கஷன் வந்து வரும் நாட்கள்ல நடைபெறும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, வர பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து யூரோப்பியன் நேஷன்ஸ் மேல நான் போட இருந்த 10% டாரிஃபை வந்து நான் ரத்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் இப்படி சொன்ன உடனே யூஎஸ் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, பிரச்சனை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு கோல்டு பிரைசஸ் சில்வர் பிரைசஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா மாறிடுச்சு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவர் இப்படி சொன்ன உடனே கிட்டத்தட்ட $4,888 இருந்த கோல்டு வந்து பாத்தீங்கன்னா $4,770 வந்து விழுந்துருச்சு. அண்ட் நம்ம மார்க்கெட்ல நேத்து ஈவினிங் 3:30 மணிக்கு பாத்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்து 1,57,000 58,000 பக்கத்துல இருந்தது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,48,000 வரையும் இன்னைக்கு காலையில வரை குறைஞ்சிருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா 6% ஒரு ஃபால். அண்ட் சில்வர் பிரைசஸ் MCX பாத்தீங்கன்னா 3,34,000 இருந்த சில்வர் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,05,000 வரைக்கும் குறைஞ்சது. கிட்டத்தட்ட 8-9% ஃபால். இந்த ஃபாலை விட வந்து ரொம்ப டெரிஃபிக்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கோல்டு அண்ட் சில்வர் ETF இன்னைக்கு காலையில நடந்தது தான். ஒரு அப்நார்மல் பேனிக் செல்லிங் வந்து இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. கோல்டு ETF அதாவது கோல்டு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா 9% வரைக்கும் இருந்திருந்தது. கோல்டு பிரைசஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல 2.5% விழுந்தது. அண்ட் MCXல பாத்தீங்கன்னா 6% விழுந்தது. ஆனா கோல்டு பீஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12% விழுந்தது. அண்ட் சாவரின் கோல்டு பாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 9% 10% வரை விழுந்திருந்தது. நேத்து நம்ம வீடியோலயே வந்து சொல்லியிருந்தோம், சாவரின் கோல்டு பாண்ட் வந்து கிட்டத்தட்ட $4,300 பக்கத்துல பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நேத்து வீடியோ பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். சோ இன்னைக்கு காலையில அந்த பிரீமியம் வந்து அப்படியே மெல்ட் டவுன் ஆச்சு. ஆனா மத்தியானத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து மெதுவா வந்து ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு. சோ நான் நேத்து வீடியோல சொன்ன மாதிரி சாவரின் கோல்டு பாண்ட்ல நீங்க யாராவது இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா கரெக்டா கால்குலேட் பண்ணி லிமிட் ஆர்டர் போட்டு இன்னைக்கு காலையில நடந்த மாதிரி சான்சஸ் வரும்போது தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் MCXல சில்வர் பிரைசஸ் வந்து பாத்தீங்கன்னா 8% விழுந்தது. ஆனா சில்வர் பீஸ் வந்து 20% வரை விழுந்திருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னோட ஓவரால் போர்ட்ஃபோலியோல கிட்டத்தட்ட 3% நெகட்டிவ் வந்தது. அது பார்த்த உடனே எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. பட் நான் சொன்ன மாதிரி மத்தியானத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அது ரிகவர் ஆக ஆரம்பிச்சு. சோ அடுத்த அன்சர்டனிட்டி வர வரைக்கும் கோல்டு அண்ட் சில்வர் பிரைசஸ் வந்து நேத்து ஃபார்ம் பண்ண ஹைட்டை வந்து தாண்டது கஷ்டம். அண்ட் இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் பார்க்கும்போது நிப்டியா இருக்கட்டும் சென்செக்ஸா இருக்கட்டும் காலையில வந்து இந்த கேப் அப்ப வந்து சஸ்டெயின் பண்ணி ஓரளவுக்கு ரைஸ் ஆனாலும் செகண்ட் பார்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன்ல வந்து ப்ராஃபிட் புக் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓவரால் போர்ட்ஃபோலியோ வந்து பாத்தீங்கன்னா நேத்து இருந்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. கோல்டு வந்து நெகட்டிவா முடிஞ்சிருந்தது, ஈக்விட்டி வந்து பாசிட்டிவா முடிஞ்சது. உங்களோட ட்ரேடிங் அண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ்னு பார்த்தோம்னா நேத்து RBL பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருந்தது. காம்படிஷன் கமிஷன்ல இருந்து அந்த NBD குரூப்புக்கு வந்து பர்மிஷன் கிடைச்சுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து அப்டேட் என்னன்னா, BNB Paribas வந்து அவங்களோட 60 லட்சம் RBL பேங்க் ஷேர்ஸ் வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு வந்து விற்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த டிரான்சாக்ஷனோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 178 கோடி ரூபாய் இருக்கும். தொடர்ந்து RBL பேங்க்ல இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ள வரது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். வருங்காலங்களில் ஷேர் பிரைஸ் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஒராக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸோட ரிசல்ட் வந்து நேத்து நைட் கிட்டத்தட்ட ஒரு 11-11:30 மணிக்கு தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் உங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 15% இன்க்ரீஸ் இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 13% வந்து இன்க்ரீஸ் இருக்கு. சோ EPS 13% இன்க்ரீஸ் இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அண்ட் செக்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் பிசினஸ் வந்து 14%, சர்வீஸ் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் இருக்கு. அண்ட் உங்களோட அட்ரிஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா தான் இருக்கு.
இன்னைக்கு வந்து இந்த ஷேர் பிரைஸ் வந்து பாசிட்டிவா ரியாக்ட் ஆச்சு. ஆனா அந்த அளவுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகல. இந்த OFSSக்கும் எனக்கு ஒரு பழைய கணக்கு ஒன்று பாக்கி இருக்கு. ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேர் வந்து 4000 ரூபாயில இருந்து 3000 ரூபாய்க்கு வந்து விழுந்திருந்தது. அப்ப வந்து இந்த ஷேரை வந்து நான் வாங்கினேன். அந்த பிரைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் வந்து 7%, கிட்டத்தட்ட பேங்க் பிக்ஸட் டெபாசிட் அளவு டிவிடெண்ட் ஈல்ட். ஸோ அதனால இந்த ஷேரை நான் வாங்கினேன். பிளஸ் 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் போச்சுன்னா 33% கெயின் இல்லையா? அதனாலே இந்த ஷேர் வாங்கினேன். ஒரு நல்ல குவார்டர்லி ரிசல்ட் கொடுத்த உடனே இந்த ஷேர் வந்து 3000 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு போச்சு. நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நானும் அதே தான் பண்ணேன். 6000 ரூபாய்க்கு போகும்போது அதை வித்துட்டேன். ஆனா 6000 ரூபாயில இருந்து இந்த ஷேர் வந்து 13,000 ரூபாய் வரைக்கும் போச்சு. ஸோ அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து என் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் இந்த குவார்டர்லி ரிசல்ட் ஒருவேளை மோசமா வந்திருந்தா ஷேர் பிரைஸ் வந்து 6000 ரூபாய் கீழே போயிருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் போகல. அடுத்து ஐடிசிக்கு வந்து ஒரு நெகட்டிவான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஒடிசா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பேன் அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐடிசிக்கு வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்ல அவங்களோட சேல்ஸே வந்து 0 ஆக போகுது. இது கண்டிப்பா அவங்க பிசினஸ் மேல ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஏற்கனவே சிகரெட்ஸ் மேல வந்து அவங்க டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால ஷேர் பிரைஸ் ரொம்ப சீப்பா இருக்கு. அண்ட் அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிசியோட குவார்டர்லி நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அப்போ வந்து அவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நேத்து வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயில் ஜுவல்லர்ஸ் பத்தி பேசியிருந்தோம். அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷேர் வந்து 4000 ரூபாவை வந்து கிராஸ் பண்ணியிருந்தது. அண்ட் கோல்டு பிரைசஸ் விழுந்ததுனால இவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 ரூபாய் வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அண்ட் எஃப்ஐஐ டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிஐஎஸ் வந்து 4000 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்ல டஃபா இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோல டஃபா இருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டும் கூட ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. அதாவது சாவரின் பாண்ட் கோல்டு சொல்றேன். ஸோ இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். நன்றி.